Hi, welcome to Chandra's Kitchen. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சுவையான பன்னீர் டிக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் மற்ற வீடியோக்களை பார்க்க மெனுவில் உள்ள வீடியோ பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பன்னீர் டிக்கா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பன்னீர், குடைமிளகா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், கடலை மாவு, கஸ்தூரி மேத்தி, சாட் மசாலா, உப்பு, தேவையான அளவு தயிர், எண்ணெய். பன்னீர் டிக்காய்க்கு வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பன்னீரை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பன்னீர் டிக்கா செய்ய தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 5-6 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். அடுத்தது தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், கடலை மாவு 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், சாட் மசாலா 1/2 ஸ்பூன், கஸ்தூரி மேத்தி 1/2 ஸ்பூன் சேர்த்து இதை நல்லா அடித்து கலந்துக்கோங்க. இது நல்லா இந்த மாதிரி குழைவாக அடிச்சுக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீரை இதில் சேர்த்துருங்க. இதை நல்லா எல்லா பக்கமும் மசாலா படுற அளவுக்கு கலந்துக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடலாம். இப்போ இதை நம்ம தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே மாதிரி வெங்காயத்தையும் அந்த மசாலாவில் போட்டு நம்ம கலந்துக்கலாம். இது எல்லா பக்கமும் நல்லா படுற அளவுக்கு கலந்து இதையும் நம்ம ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சிடலாம். குடமிளகா சேர்த்து அதையும் நல்லா கலந்துடலாம். இப்போ எல்லா பக்கமும் மசாலா நல்லா பட்டுருச்சு. இதையும் நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அடுத்தது தக்காளியை இதோட சேர்த்துக்கோங்க. தக்காளி பெங்களூர் தக்காளி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதையும் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. மசாலாலாம் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து இது எல்லாமே தனித்தனி பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். பன்னீர், குடைமிளகா, வெங்காயம், தக்காளி எல்லாமே தனித்தனி பவுலில் எடுத்து வச்சாச்சு. 1/2 மணி நேரம் இது அப்படியே ஊறட்டும். அரை மணி நேரம் கழித்து நம்ம இந்த மாதிரி ஒரு டூத்பிக் எடுத்து நம்ம வெங்காயம் முதல்ல சேர்த்துக்கலாம். அடுத்து குடமிளகா சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம பன்னீரை சேர்த்துக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம மறுபடியும் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு குடைமிளகா சேர்த்துக்கலாம். அடுத்தது மறுபடியும் இன்னொரு பன்னீரை சேர்த்துக்கலாம். தக்காளி, குடமிளகா, வெங்காயம் சேர்த்து இந்த மாதிரி எல்லா ஸ்டிக்லேயும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு grill pan வச்சு 1/2 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது வெண்ணெய் எல்லா பக்கமும் படுற அளவுக்கு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. வெண்ணெய் பிடிக்காதவங்க எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு பன்னீர் டிக்கா ஸ்டிக்கையும் இதில் வச்சிடலாம். இது நீங்கள் சிம்மில் வச்சு தான் குக் பண்ணணும். இதை லைட்டாக கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை திருப்பி விடுங்க. மறுபடியும் எல்லாத்தையும் இதை மாதிரி திருப்பி விடுங்க. ஒரு பக்கத்துக்கும் ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க. இது அதிகமான தீ வச்சிங்கன்னா கருத்துரும். நம்ம சிம்லேயே வச்சு இதை செய்யும் போது ரொம்ப நல்லா இருக்கும். இது இந்த மாதிரி நல்லா வாட்டி எடுத்துக்கோங்க.
இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கமாக மாற்றி மாற்றி வச்சுட்டு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா வெந்துருச்சு. நம்மளுடைய பன்னீர் டிக்கா ரெடி ஆகிடுச்சு. இந்த சுவையான பன்னீர் டிக்காவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள எங்கள் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.